உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மனு, ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்மிஷன் ப்ராப்ளம் ஆண்டி. அதான் ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி. என்னமா சொல்ற? இன்னும் ஒரு போட்டோ கூட ஒழுங்கா எடுக்கலையே. போட்டோ ஷூட் முடிச்ச உடனே போலாம்லமா? இல்ல ஆண்டி, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நம்ம போட்டோ ஷூட்டை இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன் ஆண்டி. அம்மா, மனோ எங்கம்மா இவ்ளோ அவசரமா போறா? தெரியலப்பா, ஹாஸ்பிட்டல்ல ஏதோ அட்மிஷன் ப்ராப்ளமா, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பி போற. நீ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி போட்டோ ஷூட் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. நாம இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. சுடர் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இப்போ போட்டோ ஷூட்டே கேன்சல் ஆயிடுச்சு. ஏதோ பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சுடர், நீ உண்மையிலேயே மாசுதான். யாரு நமக்கு ஃபோன் பண்ணிருப்பா? அதுவும் அவன் நம்பர்ல இருந்தே கால் பண்ணிருக்கான். ஒருவேளை அந்த பையனே பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் ஃப்ரெண்டை வச்சு மிரட்ட சொல்லிருப்பானோ? ஹலோ. ஹலோ மேடம், நான் மணி பேசுறேன் மேடம். டேய், எங்கடா இருக்க? உன்னை மட்டும் இப்ப நான் நேர்ல பார்த்தேன், கொன்னுடுவேன் ராஸ்கல். எவனோ உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் உன் போன்ல இருந்து ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறான். என்ன டபுள் கேம் ப்ளே பண்றியா? மேடம் மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு மேடம். மேடம், என்னை தேடி என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா மேடம். பொண்ணா? ஆமா மேடம், யாருன்னே தெரியல மேடம். கரெக்டா உங்க பேரை சொல்லி ஹோட்டல்ல நடந்த பிரச்சனையும் பத்தி சொல்லி என்ன விசாரிச்சா மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் அந்த பொண்ணை தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன் மேடம். அந்த பொண்ணு விடாம துரத்திட்டே வந்தா மேடம். அந்த நேரம் பார்த்து என் ஃபோனு வேற கீழே விழுந்துச்சு மேடம். எல்லாமே அந்த ஃபோன்ல தான் மேடம் இருக்கு. டேய் இடியட், உன்னை போய் நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. இப்போ போன்ல என்னோட கான்டாக்ட் நம்பரை பார்த்தா நானும் தான் மாட்டுவேன். மேடம், நீங்க பயப்படாதீங்க. என் ஃபோன்ல உங்க கான்டாக்ட் நம்பரும் இல்லை, உங்ககிட்ட பேசின கால் ஹிஸ்டரியும் இல்லை. ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டேன் மேடம். நல்ல வேலை, அதையாவது உருப்படியா பண்ணி தொலைச்சி. ஆனா நீ சொல்ற மாதிரி எனக்கு பொண்ணு எதுவும் கால் பண்ணலையே. ஏதோ ஒரு பையன் தான் கால் பண்ணி மிரட்டினா. மேடம், என் ஃபோனில் வாய்ஸ் சேஞ்சர் ஆப் ஒன்று இருக்கு மேடம். அதை யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மேடம். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அவ யாரா இருந்தாலும் சரி, நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம விஷயத்தை தோன்றவளை சும்மா விடக்கூடாது. ஹலோ, சொல்லுங்க மேடம். ஏய், நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. இப்போ நீ உடனே கிளம்பி ஓல்டு மார்க்கெட் ரோடுக்கு போ. அங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியோ இல்லனா உனக்கு சந்தேகம் வர மாதிரியோ ஏதாவது பொண்ணு இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு. ஓகே மேடம், இந்த உடனே கிளம்புறேன். டேய் வாங்கடா. என்னாச்சுண்ணா? இரு, இது இந்துவோட தங்கச்சி ஆச்சே. அப்போ இவ தான் மேடம்க்கு ஏதோ ஸ்கெட்ச் போட பிளான் பண்ணா போல இருக்கு. இந்த விஷயத்தை மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம்.
ஏய்! 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 விட்ரி! சுடர் உடம்புல புகுந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்ளோ பவரா? மனோஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய், என்ன நக்கலா? என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி விசாரிக்கிற. ஆமா, உங்ககிட்ட எல்லாம் பேசி எவ்வளோ நாள் ஆகுது? எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்காது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? சரி, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். முதல்ல பசங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.